ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 1 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு ஜெயம் தருவார். யாத்ராகமம் 3:14 சொல்கிறது, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். 430 வருடங்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேலர் கைகளிலே போருக்கான எந்த போர் ஆயுதமும் இல்லை. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் எதிர்த்து நிற்க எந்த வாய்ப்பும் இல்லை, பலனும் இல்லை. பயங்கரமான அடிமைத்தனத்திலே செயலாற்ற முடியாத சூழ்நிலையிலே பரிதாபமான நிலையில் இருந்தார்கள். பார்வோனோ மிகப்பெரிய சேனையுடையவனாய் இருந்தான். அவனுக்கு ஆலோசனை சொல்ல ஏராளமான மந்திரவாதிகள் இருந்தார்கள். அவனை எதிர்த்து நிற்கவோ யுத்தம் செய்யவோ இஸ்ரவேல் புத்திரரால் கூடாதிருந்தது. ஆனாலும் அவர்களுக்கு ஜெயம் கொடுக்க கர்த்தர் சித்தமுள்ளவராயிருந்தார். ஆம், எகிப்திலிருந்து விடுதலையாவதற்கு கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த போர் ஆயுதம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம்தான். அந்த போர் ஆயுதம் 2 காரியங்களை செய்தது. ஒன்று, இஸ்ரவேல் குடும்பங்களையெல்லாம் மூடி பாதுகாத்தது. எந்தெந்த வீடுகளில் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கே சங்கார தூதனால் நுழைய முடியவில்லை. அதே நேரம் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பூசப்படாத குடும்பங்களிலும் மிருக ஜீவன்களிலும் இருந்த முதற் பேரானவைகள் யாவும் சங்கரிக்கப்பட்டன. ஆம், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் நம்மை பாதுகாப்பதுடன் நமக்கு வல்லமையான போர் ஆயுதமாகவும் விளங்குகிறது. நம்முடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கின்றன. 2 கொரிந்தியர் 10:4. வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 12:11, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பார்வோன்கள் யார்? தீய மனுஷர்கள் யார்? மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் யார்? ஒன்று செய்யுங்கள், சிலுவைக்கு முன்பாக அவர் சிந்தின அவருடைய இரத்தத்தை உங்களுடைய கைகளில் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சகல சத்துருக்கள் மேலும் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி அவருடைய வல்லமையுள்ள இரத்தத்தை அக்கினியாய் தெளியுங்கள். எல்லா கட்டுகளும் முறிந்து போகும், எல்லா எதிர்ப்புகளும் மறைந்து போகும். ஒருவனும் எதிர்த்து நிற்கக்கூடாத வாக்கினாலும் வல்லமையினாலும் உங்களை கர்த்தர் நிரப்பி பயன்படுத்துவார். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலையானதுடன் எகிப்தியர்களை கொள்ளையிட்டு பொன் உடைமையோடும் வெள்ளி உடைமையோடும் கூட சந்தோஷமாய் புறப்பட்டார்கள். 430 வருடங்கள் நீடித்த அடிமைத்தனமானது பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தாலே ஒரே நாளில் முடிந்து போய்விட்டது. தேவப்பிள்ளைகளே, எல்லா பாவ பழக்க வழக்கத்தின் அடிமைத்தனங்களில் இருந்தும் தம்முடைய இரத்தத்தினால் முறித்து அவற்றிலிருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து வல்லவராயிருக்கிறார். இன்றைய நினைவிற்கு எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படி அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது.
இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 10 மற்றும் 11 அதிகாரங்கள், மாலை லூக்கா 21 அதிகாரம் 20 38 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உங்களுக்கு பாதுகாப்பும் ஜெயமும் உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.